தமிழ் சினிமாவில் அண்மை காலமாக மலையாள படங்களை ரீமேக் செய்கிற வழக்கம் அதிகமாயிட்டே போகுது. 36 வயதிலே தொடங்கி பாபநாசம் வரைக்குமே பல திரைப்படங்கள் மலையாளத்திலேருந்து ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தட்டத்தின் மறையத்து அப்படின்னு ஒரு படம் செம்ம போடு போட்டுச்சு. யார் ஹீரோ அப்படின்னா மலரே நின்னே, அவர் தான் நிவின் பாலி. அவர் தான் ஹீரோ நடித்தார். அந்த படத்துக்கு மலையாளத்தில் பெரிய வரவேற்பு கிடைச்ச நிலையில் தமிழ்லையும் அந்த படத்தை மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற பேரில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் யார் அப்படின்னா பல படங்களை ரீமேக் பண்ண மித்ரன் ஜவஹர் அவர் தான். அவர் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தை இப்போதைக்கு ரிலீஸ் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த நிலையில் அண்மையில் படக்குழு பிரஸ்ஸை சந்திச்சு ஏன் படத்தை தள்ளி வைக்கிறோன்றதை தொடங்கி படம் எப்படி இருக்குன்ற வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்கலாம். யார் யாரெல்லாம் பேசுகிறா அப்படின்னா இயக்குனர் மித்ரன் ஜவஹர், அப்புறம் படத்துடைய ஹீரோவான வால்டர், அதுக்கப்புறமா இஷா தல்வார், அவங்க தான் ஹீரோயின். ஏற்கனவே தில்லுமுல்னு ஒரு படம் நடிச்சாங்கல்ல, அவங்கலாம் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்கலாம். சோபுதனுக்கு அப்புறம் ரீமேக் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்கிறது தான் இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் வால்டர் சொன்ன மாதிரி தட்டத்தின் மறையது எனக்கு பிடிச்ச படம். அதே நேரத்தில் எனக்கு இந்த பெருசாக அடிதடி ஆக்ஷன்லாம் வராது. ஸோ இது ரொம்ப சட்டிலான ஒரு அழகான காதல் கதை, இதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அது இல்லாமல் நல்ல டீம் கிடச்சிருக்குன்றதோட நான் கண்ணை மூடிட்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன படம் மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி தானு சார் பேனரில் ட்ரெய்லர், டீசர், சாங்கு, சேனலில் வரும்போது, ஃபோன் கால்லாம் வரும்போது இது ஏதோ ஒரு பெரிய படம் அப்படின்ற லெவலுக்கு இருக்குது. இது உண்மையில் கடவுளோட ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். இது இல்லாமல் படத்தோட ஆர்டிஸ்ட் பற்றி பேசணும். வால்டர் மெயின் ரோல் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. வால்டர் எல்லோரும் எந்த கேட்பாங்க, புதுமுகம் தனுஷை வச்சு பண்ணிவிட்டு புதுமுகத்தோடு பண்ணுறீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே ஃபஸ்ட் படம் நடிக்கும்போது புதுமுகம் தான். எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல. நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணோன்னு அர்ஜுன் சொல்லிட்டார், அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அது இல்லாமல் ஆர்டிஸ்ட்க்கு என்ன வருமோ அந்த மாதிரி விட்டுருவேன். என்ன தேவையோ அது மட்டும்தான். ரொம்பலாம் யாரையும் இன்சர்ட் பண்ணுறதில்ல, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலாக மலையாளத்தில் ஆயிஷா, நிவின் பாலி ஆயிஷாவை லவ் பண்ணாரோ இல்லையோ, அந்த கேரளாவில் இருக்க பசங்க எல்லாருமே ஆயிஷாவை லவ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வால்டர் இல்லாமல் எல்லா பசங்களும் ஈஷாவை லவ் பண்ணுவாங்க, ஆயிஷா என்கிற ஈஷாவை லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்க்ரீனில் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தெரியல. ஜென்ரலாகவே நான் ரீமேக் பண்ணும்போது ஒரிஜினலில் இருக்க எந்த ஆர்டிஸ்ட்டும் வேணான்னு நானே சொல்லிவிடுவேன். ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நானே போய் ப்ரொடியூசர்கிட்ட, சார் தயவுசெய்து ஈஷாவே கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்டாச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரிஜினல் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. சார் இந்த காஸ்டியூம் ஓகேவா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, ஒன் மோர் போகலாமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயில் பண்ணி கேட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணாங்க. Walter's first film, so it was pretty exciting, and we had a good time working on the film, and he's very confident, and I didn't think he was a newcomer in the film. So I had a good time working on the film, and thank you. I hope you liked the film and you enjoyed it. யாரையும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க படத்துக்கு. நல்ல ரிவ்யூஸ் எழுதி, நல்ல டீசரை பற்றி எழுதியிருக்கீங்க, ட்ரெய்லரை வச்சு பார்த்து எழுதியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் அதை சப்போர்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம், த்ரில் த ரிலீஸ், எண்டாவது ரிலீஸ், அதுக்கப்புறமும் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். எங்களை மாதிரி நியூ கமர்ஸை தயவு செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படம் கொடுக்கணுன்னு தான் எல்லாருமே ட்ரை பண்ணி அதுக்காக தான் எடுக்கிறோம். பட் இன்னொருத்தர் சில படங்கள் ஒர்க் ஆகிறதில்ல. படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் உங்களை மாதிரி தான் நிறைய படம் பார்ப்பேன், பட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். பட் அந்த ரிவ்யூஸ் அப்படிங்கிற வரும்போது தான் அது நம்ம எழுதும் போது ஐ ஓப்பனராக இருக்குது. எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். எங்கள் படத்துக்கு நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குது அப்படின்னு எழுதுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு அதில் எந்த ஃப்ளாஸ் தெரிஞ்சாலும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்காத விட்டுருங்க, பிடிச்சது மட்டும் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.